வணக்கம் சுட்டிக் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான, ரொம்பவே சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போறோம். இது யாரை பத்தின கதை தெரியுமா? சிவபெருமானோட தீவிர பக்தரான அமர்நீதி நாயனார் அப்படிங்கிறவரோட கதைதான் இது. எல்லாரும் கதை கேட்க ஆவலா இருக்கீங்களா? சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழ நாட்டுல பழையாறை அப்படின்னு ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. அந்த ஊரு பார்க்கவே ரொம்ப அழகா, செழிப்பா இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் எப்பவும் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்து வந்தாங்க. அது பல நாட்டு வியாபாரிகள் வந்து போற ஒரு மிகப்பெரிய வணிக நகரம். அந்த பெரிய ஊர்ல அமர்நீதி நாயனார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வியாபாரி வாழ்ந்து வந்தாரு. அவரு தன்னோட வியாபாரத்துல ரொம்பவே நேர்மையானவரு. யாருக்கும் எந்த ஒரு சின்ன துரோகமும் செய்யவே மாட்டாரு. லாபத்தை விட நியாயமா நடக்கணும்னு நினைப்பாரு. அதனால ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு, பணம், தங்கம், வைரம், முத்துனு நிறைய சொத்து இருந்துச்சு. அவரு அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரா இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவருக்கெல்லாம் இந்த பணத்து மேலையோ நகை மேலையோ கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. ரொம்ப எளிமையாதான் இருப்பாரு. என்னதான் அவர்கிட்ட எக்கச்சக்கமான பணம், சொத்து இருந்தாலும் அவருக்கு சிவபெருமான் மேல இருந்த பக்திதான் அவருக்கான உண்மையான பெரிய சொத்து. அவர் எப்பவும் மனசுக்குள்ளே சிவபெருமானையே நினைச்சுக்கிட்டு, ஓம் நமச்சிவாய அப்படின்னு மந்திரம் சொல்லிக்கிட்டேதான் இருப்பாரு. சிவபெருமானை கும்பிடுற அடியார்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எல்லாம் அவர் தினமும் தன்னோட வீட்ல வயிறார அறுசுவை சாப்பாடு போடுவாரு. அவங்களுக்கு வேணுங்கிற நல்ல ஆடம்பரமான பட்டு துணிமணிகளை எல்லாம் வாங்கிக் கொடுத்து, எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா சேவை செஞ்சுட்டு வந்தாரு. இப்படி அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ, ஒரு நாள் திருநல்லூர் அப்படின்னு பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய சிவன் கோவில்ல ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாவை பார்க்க ஊர் ஊரா இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வண்டி கட்டிக்கிட்டு வந்தாங்க. அங்க வந்த சிவபக்தர்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு ரொம்ப வசதியான பெரிய பெரிய தங்குமிடங்களும் 3 வேளைக்கும் சுவையான சூடான சாப்பாடும் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான எல்லா சின்ன சின்ன உதவிகளையும் அமர்நீதி நாயனார் ரொம்ப பொறுப்பா முன்னாடி நின்னு செஞ்சுகிட்டு இருந்தாரு. இதை எல்லாம் கைலாயத்துல மேல இருந்து பார்த்துட்டு இருந்த சிவபெருமான், அமர்நீதியோட பக்தி எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு சோதிக்க நினைச்சாரு. அதனால அவரு கையில ஒரு தடியும், கழுத்துல ருத்ராட்சமும் போட்டுக்கிட்டு ஒரு வயசான துறவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த வயசான சிவனடியாரை பார்த்த உடனே அமர்நீதி நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஓடிப்போய் அவரை ரொம்ப மரியாதையா கைகூப்பி வரவேற்று உள்ளே கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஆசனத்துல அவரை உட்கார வச்சு அவரோட பாதங்களுக்கு பூஜைலாம் செஞ்சு ரொம்ப சிறப்பா கவனிச்சாரு. அப்போ அந்த வயசான துறவி, ஐயா, நான் இப்போ காவேரி ஆத்துல போய் நல்லா குளிச்சிட்டு வரேன். அதுவரைக்கும் இந்த ஒரு கோவணத்தை பத்திரமா வச்சுக்கோ. நான் வந்ததும் உன்கிட்டயே வந்து வாங்கிக்கறேன் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்த ஒரு சாதாரண கோவணத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. சரின்னு அமர்நீதியும் அந்த கோவணத்தை ரொம்ப ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காவேரி ஆத்துல நல்லா குளிச்சிட்டு வந்த அந்த துறவி, ஐயா, நான் குளிச்சிட்டு வந்துட்டேன், நான் குளிக்கும்போது உன்கிட்ட கொடுத்த கோவணத்தை கொஞ்சம் என்கிட்டயே கொடுப்பா அப்படின்னு கேட்டாரு. உடனே அமர்நீதி நாயனார் அந்த கோவணத்தை பத்திரமா வச்ச இடத்துல போய் பார்த்தா, அது அங்க இல்லவே இல்ல. அந்த கோவணம் மாயமா எங்கேயோ மறைஞ்சு போயிருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பதறிப்போய் வீடு பூரா தேடியும் அது கிடைக்கவே இல்ல. பதறிப்போன அமர்நீதி உடனே விலைமதிப்பில்லாத நல்ல பட்டு துணியும் வேற புது துணிகளும் கொண்டு வந்து துறவி கிட்ட கொடுத்து தன்னை மன்னிச்சிரும்படி மன்றாடி கேட்டாரு. ஆனா துறவி ரொம்ப கோபமா, எனக்கு அந்த பழைய கோவணம்தான் வேணும், உன்னோட வேற எந்த துணியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கராரா சொல்லிட்டாரு. துறவியோட கோபத்தை பார்த்து அமர்நீதி நடுங்கிப் போனாரு. உடனே துறவி, சரி போனா போகுது. நான் இப்போ கட்டியிருக்கிற இந்த ஈரமான கோவணத்தோட எடைக்கு சமமா உன்கிட்ட இருக்கிற வேற புது துணிகளை ஒரு தராசுல வச்சுக்கொடு, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னாரு. சரின்னு அமர்நீதியும் ஒரு பெரிய தராசுல ஒரு பக்கம் துறவியோட அந்த ஈரமான கோவணத்தை வச்சுட்டு, இன்னொரு பக்கம் தன்னிடம் இருந்த பட்டு துணிகள், தங்கம், வைரம், நவரத்தினங்கள் எல்லா சொத்துக்களையும் வச்சாரு. ஆனா அந்த ஈர கோவணத்தோட தட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்ல. தன்னோட சொத்து முழுசையும் விச்சும் தராசு சமமாகலையேன்னு அவருக்கு ரொம்ப கவலையா போச்சு. தன்னோட பக்தி குறைஞ்சு போச்சோன்னு பயந்தாரு. கடைசியா சிவபெருமானை வேண்டிட்டு அவரோட மனைவி, பையன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவரும் அந்த தராசு தட்டுல ஏறி உட்கார்ந்தாரு. எம்பெருமானே, சிவபெருமானே, நாங்க செஞ்ச சிவபக்தி உண்மையானதுனா இந்த தராசு இப்போ சமமா மாறணும், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி முழு மனசோட எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானை நினைச்சு உருகி வேண்டிக்கிட்டாங்க. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்! அவங்க தராசுல ஏறின அந்த அடுத்த நிமிஷமே அந்த தராசு அப்படியே மேல வந்து சமமா நின்னது.
இதை பார்த்து அங்க திருவிழாவுக்கு வந்திருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. அடுத்த செகண்ட் அந்த வயசான துறவி அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போனாரு. அவருக்கு பதிலா சிவபெருமானும் பார்வதி தேவியும் நந்தி வாகனத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு தங்களோட உண்மையான தெய்வீக ரூபத்துல வானத்துல காட்சி கொடுத்தாங்க. அமர்நீதியோட உண்மையான பக்தியையும் அவரோட முழுமையான அர்ப்பணிப்பையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அமர்நீதி நாயனாரையும் அவரோட குடும்பத்தையும் அப்படியே எல்லா வளங்களும் நிறைந்த சொர்க்கமான சிவலோகத்துக்கு தங்களோடையே கூட்டிட்டு போயிட்டாரு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோமான குட்டீஸ், கடவுளுக்கு வெறும் காசும் பணமும் முக்கியமில்ல. நாம கடவுள் மேல வைக்கிற உண்மையான பக்தியும் தூய்மையான மனசும் இருந்தா போதும், கடவுளோட அருளை நாம ரொம்ப சுலபமா பெறலாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? நாளைக்கு இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.